Hello friends, welcome to Learners Forum. So இந்த வீடியோவில் நம்ம NLCல ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ITI டிப்ளமோ ஆர் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் பற்றின நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 1 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு எவ்வளோ ட்ரைனிங் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பீரியட் ஆஃப் ட்ரைனிங் என்ன அண்ட் ஸ்டைஃபண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடிஐக்கு பார்த்தீங்கன்னா 86 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது 1 yearக்கான பீரியட் வித் 10,019 rupees ஆஃப் ஸ்டைஃபண்ட் அமௌண்ட். நெக்ஸ்ட் டிப்ளமோ டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு 3 வேகன்சிஸ், எலக்ட்ரிக்கலுக்கு 15, மெக்கானிக்கலுக்கு 15, சிவிலுக்கு 2, மைனிங்க்கு 5 வேகன்சி அண்ட் மைன் சர்வேயிங்க்கு 2 வேகன்சிஸ் அப்படின்னு டோட்டலாக 42 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அகெயின் பீரியட் ஆஃப் ட்ரைனிங் 1 year அண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து 12,524 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலுக்கு 8, மெக்கானிக்கலுக்கு 10, சிவிலுக்கு 4, ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு 2, மைனிங் இன்ஜினியரிங்க்கு 5 அப்படின்னு டோட்டலாக 31 வேகன்சிஸ் இருக்குது. 1 year ஆஃப் ட்ரைனிங் வித் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 15,028 rupees கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிகாம்க்கு 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் பிபிஏக்கு 2 ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது வித் 1 year ஆஃப் ட்ரைனிங் அண்ட் 12,524 rupees ஃபார் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கு பாஸ் இன் ஐடிஐ எக்ஸாமினேஷன்ஸ், டெக்னீஷியன் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷனுக்கு ஃபுல் டைம் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி. கிராஜுவேட் இன் நான் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பிகாம் ஆர் பிபிஏ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கேட்டிருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான், நம்ம எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸில் இருந்தாலோ அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18 years ஆஃப் ஏஜ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ். அண்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் அதாவது பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023 அண்ட் 2024க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். candidates belonging to the state of Rajasthan are only eligible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் மோர் தேன் 1 year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அந்த கேட்டகரி வைஸில் இங்கே வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 ஸ்ட்ரீம்ஸுக்குமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் கன்சர்ன்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக எந்த எக்ஸாமினேஷன்ஸுமே இல்லை, அவங்களோட டிசிப்ளினில் அவங்க செக்யூர் பண்ணியிருக்க மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் கிராஜுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பேஜில் கரியரை கிளிக் பண்ணி ட்ரெயினி அண்ட் அப்ரெண்டிஸ் டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து June 10 அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 23rd of June அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸோடு சேர்த்து இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம சென்ட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க ப்ரொசீஜர். அஃபிஷியல் வெப்பேஜில் ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் அதாவது கரியர்ஸ்க்கு கீழே ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இந்த என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ஃபார் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இவங்க கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ட்ரைனிங், பர்சனல் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.